நியூ டெல்லியில் ஒரு நாள் மணாலியிலேருந்து வந்ததுக்கப்புறம் காலையில் அங்கே இருக்க லோக்கல் ஏரியாவில் போய் கார்ப்பரேஷன் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதே வாட்டரை பிடிச்சி குடிச்சிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சூப்பரான ஏரியா இருந்துச்சுங்க. அந்த ஏரியாவை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். யமுனா ரிவரில் மார்னிங் டைமில் நல்லா வைப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த லோக்கல் ஏரியாவிலேருந்து அப்படியே வெளியே வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்காக ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதாவது கிடைக்குமான்னு அங்கங்கே தேடிட்டு இருந்தேங்க. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ரோட்டில் இறங்கி நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தாங்க நம்ம பல மனுஷங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நமக்கு அதுலேருந்து என்ன பயன்பெறும்னு நம்மளோட வாழ்க்கையோட முக்கியமான அனுபவத்தை கற்றுக்கலாங்க. அப்படியே ரோட்டில் அங்கங்கே பார்த்து விசாரித்து அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு பராத்தா கடை பிடிச்சாங்க. நல்லா சுட சுட கோதுமை மாவில் உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு தட்டி சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாரு. 40 ருபீஸ்க்கு ஒருத்துங்க. அங்கே நமக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சிருந்தாங்க. அங்கே முடிச்சுட்டாங்க. இந்த தாத்தா கிட்ட ஒரு டீயை போட்டு அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ரோ எங்கே இருக்குன்னு கேட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நியூ டெல்லியில் இருக்கிற மெட்ரோக்கு வந்துட்டு ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைனில் மெட்ரோ பிடிச்சி அப்படியே அங்கிருந்து நாம மெட்ரோ ஸ்டேஷன் மூலமாக இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதில் டெர்மினல் 2ல தான் நமக்கு ஃப்ளைட் அலகேட்டாக இருந்ததுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாமே காஸ்ட்லியும் காட்டி மெட்ரோவில் 2 பர்கர் 86 ருபீஸ்க்கு கொடுக்குறன்னு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் 2 வாங்கிட்டாங்க. லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு ஆல்ரெடி டிஜியாத்ரா ஆப்பில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிதாங்காட்டி கியூவில் நிற்காம உள்ள வந்து பேக்கை ட்ராப் பண்ணிட்டு ஆல்ரெடி வெப் செக் இன்னும் முடிச்சு தான் வந்திருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கேயே போர்டிங் பாஸையும் வாங்கிட்டு நெக்ஸ்டா செக்யூரிட்டி செக்குக்கு போயிட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் தான் வச்சிருக்கோம். என்னோட சைட் பேக்ல இருந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாட்ச்ல இருந்து எல்லாமே மோதிரம் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து அதில் வச்சு செக்அப் காமிச்சாச்சுங்க. ஒரு சின்ன மோதிரம் கூட வச்சிருக்க கூடாது, எல்லாத்தையுமே செக்கு காமிச்சிடணும். முடிச்சுட்டு உள்ள வந்து லைட்டா பசிக்குதுன்னு கேஎஃப்சியில் பாப்கார்ன் சிக்கன் வாங்கியிருந்தேங்க. செம்ம காஸ்ட்லி. 2:30க்கு ஃப்ளைட்டுங்க. ஃப்ளைட் நம்பர் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படியே உள்ள போனா நமக்கு ஜன்னல் சீட்டு கிடைச்சிருந்தது. நம்ம அங்க போனது வடக்குல இருக்க நம்ம டெல்லியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான். முக்கியமா இந்த ஃப்ளைட்ல போகும்போது டெல்லியோட டாப் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. எல்லாமே பொட்டி பொட்டியா எவ்வளவு பில்டிங்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். நல்லா மேலே போனதையும் இந்த கிளியர் ஸ்கை பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. அதை ரசிச்சுக்கிட்டே வர நம்ம சென்னை வந்து சேர்ந்துட்டாங்க. ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகோ பஸ் வந்துருச்சு. அதில் நம்ம பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளைட்டுமே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்துச்சுங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ளைட்டை லைனாக நிறுத்தி வச்சிருந்தது. ஆக்சுவலாக நம்ம டெல்லி டு கோயம்புத்தூருக்கு இதில் வந்து சென்னையில் 1 ஸ்டாப் இருக்குது. அதனால தான் சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் வந்து அடுத்ததாக திரும்ப இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. 10 நாளாக வடக்கில் சுற்றிட்டு நம்ம சொந்த மண்ணில் வந்து நிற்கும் போது அந்த ஃபீலு வேற லெவலுங்க. வணக்கம்கோ, கோயம்புத்தூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதாங்க நம்ம டெல்லியில இருந்து கோயம்புத்தூர் வந்த கதை. நம்ம தமிழ் பசங்க யூடியூப் சேனல்ல 10 days என்னெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க டீட்டெயிலான வீடியோ சீக்கிரம் வரும். ஸ்டே டியூன்.